Taste the Daily. தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் 4.5% மேல் உயர்த்தப்பட்டது. விடியலை தேடி என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு மக்களின் வாழ்க்கையை கும்மிருட்டில் தள்ளிவிட்டதாக பொம்மை முதல்வர் மீது மக்கள் விமர்சனம். வீடுகள், கைத்தறி, வழிபாட்டு தலங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலை மற்றும் ஐடி நிறுவனங்களுக்கு மின் கட்டணம் உயர்வு ஜூலை 1ஆம் தேதியில் இருந்து கணக்கிடப்படும் என அறிவித்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஷாக் தந்த விடியாதிமுக அரசு. வீடுகளில் 400 யூனிட் வரையிலான மின் கட்டணம் 20 காசுகள் உயர்ந்து ₹4.80 நிர்ணயம். 401 முதல் 500 யூனிட் பயன்பாட்டின் மின் கட்டணம் ₹6.15 இருந்து ₹6.45 உயர்வு. வேளாண் மற்றும் அரசு விதை பண்ணைகளுக்கான மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு மின் கட்டணத்தை உயர்த்தியதால் மக்கள் அதிருப்தி. தமிழகத்தில் 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் மின் கட்டண உயர்வா என காட்டமான கேள்வி. தமிழக மக்களை அனைத்து வகையிலும் வாட்டி வதைப்பதற்கென்றே 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் மக்கள் விரோத ஆட்சி. அதிமுக பொதுச் செயலாளர் காட்டமான விமர்சனம். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கடுமையான மின்வெட்டும் மின் கட்டண உயர்வும் தான் தமிழக மக்களை பாடாய்படுத்துவது நடவடிக்கை. உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனே திரும்ப பெற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 6வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. ராமநாதபுரம் தொகுதி நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் ஆலோசனை. காவிரி நீர் பங்கீடு குறித்து தமிழக அரசு கூட்டியுள்ள சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் தொடக்கம். அதிமுக சார்பில் தலைமை நிலை செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் OS மணியன் பங்கேற்பு. திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். விடியாதிமுக அரசை கண்டித்து வரும் 22ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மதுரையில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வீடு அருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட விரட்டி வெட்டி படுகொலை. விடியா ஆட்சியில் அமைச்சரின் வீட்டருகே கொலை செய்யும் அளவுக்கு துணிச்சலுடன் நடமாடும் ரவுடிகளால் மக்கள் அதிர்ச்சி. தமிழக மக்களை வஞ்சித்த விடியா திமுகவுக்கு 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் வாக்களித்து ஏமாந்த மக்கள். மின் கட்டணத்தை உயர்த்தி ஏமாற்றுவதே எங்கள் கொள்கை, பொய் சொல்வதே எங்கள் குறிக்கோள் என நிரூபித்த பொம்மை முதல்வர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கேன்களில் பெட்ரோலை மாற்றிய போது நிகழ்ந்த தீ விபத்தில் 3 பலியான பலி. அடுப்பு அருகே பெட்ரோலை மாற்றியதால் அறை முழுவதும் தீப்பிடித்து 3 உயிரிழந்த சோகம். சென்னை மாநகரில் 2 நாட்களில் 77 ரவுடிகளை கைது செய்துள்ளதாக தம்பட்டம் அடிக்கும் காவல்துறை. 3 ஆண்டு காலமாக இவ்வளவு ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கோமாவில் இருந்தது ஏன் என விடியா காவல்துறைக்கு மக்கள் கேள்வி. சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் கிலோ ₹80 உயர்ந்த தக்காளி விலை. சில்லறை விற்பனையில் செஞ்சுரி அடித்ததால் இல்லத்தரசிகள் கலக்கம். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட CCTV காட்சிகள் வெளியான விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் பரபரப்பு கருத்து. வழக்கு ஒன்றின் விசாரணையில் முக்கிய ஆதாரத்தை எப்படி கசியவிடலாம் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி. CCTV காட்சிகள் கொலை வழக்கில் மிக முக்கியமான மின்னணு ஆதாரம்.
துரதிருஷ்டவசமாக அதன் ஒவ்வொரு அங்குலமும் தொலைக்காட்சி சேனல்களில் ஒளிபரப்பப்பட்டதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் காட்டம். வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டத்திற்கு அதிக கனமழை மற்றும் கோவை மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை. தேனி மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து பல மணி நேரமாக பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தேனி நகர்பகுதி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, கம்பம், சின்னமனூர், போடி என மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அருவிகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் ஒகேனக்கலில் அதிகரித்த நீர்வரத்து. தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க தடை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள கவி அருவியில் தொடர்ந்து 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு. வனத்துறையினர் குளிக்க தடை விதித்ததால் சுற்றுலா பயணிகள் வாட்டம். நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர் மழையால் மிதவை மற்றும் துடுப்பு படகுகள் இயக்க தடை. 2வது நாளாக தொடரும் தடையால் சுற்றுலா பயணிகள் சோகம். கர்நாடக அணையில் இருந்து 22,260 கன அடி தண்ணீர் திறப்பு எதிரொலி. ஒகேனக்கல் பிலிகுண்டலு காவிரி ஆற்றில் 4 மாதங்களுக்கு பின்னர் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. உதகை மற்றும் கூடலூரில் இடைவிடாது பெய்து வரும் கனமழை. கடும் குளிர் நிலவி வருவதால் அனைத்து தரப்பு மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிப்பு. ஆம்ஸ்டாங் படுகொலை, திருவேங்கடம் என்கவுண்டரில் பல உண்மைகள் மறைந்து கிடக்கின்றன. சித்திரவதை எதிரான கூட்டு நடவடிக்கை குழுவை சேர்ந்த என்ரி திபேன் பரபரப்பு குற்றச்சாட்டு. வெள்ளைத்தாளில் கையெழுத்து வாங்கியிருக்க குடும்பத்திட்டிருந்து ஏன் தைரியம் இருந்தா, மனசாட்சி இருந்தா, நேர்மையா இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியா இருந்தா நீங்கள் இதெல்லாம் செய்ய விட்டுருப்பீங்களா? நீங்கள் ஏதோ மறைக்கிறீர்கள், யார் சார்பாகவும் செயல்படுகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன். விருதுநகரில் அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்காக பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் உள்ளே செல்ல அனுமதி மறுப்பு. விடிய அரசின் அராஜகத்தால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெரும் அவதி. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பொதுமக்கள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம். விடியா ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சி. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் படுத்து விவசாயிகள் நூதன போராட்டம். கர்நாடக அரசு காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை உடனடியாக திறக்க கோரி வலியுறுத்தல். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் வெள்ள நீர் புகுந்ததால் பரபரப்பு. தொடர்ந்து மழை நீர் புகுந்து வரும் நிலையில் பணிமனையின் உயரத்தை அதிகரிக்காமல் விடிய அரசு அலட்சியம். காஞ்சிபுரம் தேவராஜா பெருமாள் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஆனி கருட சேவை உற்சவம். ஆனி மாதத்தை ஒட்டி நடைபெற்ற வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். திருப்பதியில் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் சாமி கும்பிட சென்றபோது செல்போனில் வீடியோ பதிவு செய்த விவகாரம்.
தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அளித்த புகாரின் பேரில் திருமலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் கோலாகலமாக நடைபெற்ற உத்திரிய மாதா தேர்பவனி திருவிழா. மகாராஷ்டிராவை சேர்ந்த வாசாய் கிறிஸ்தவ மீனவர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தேரின் மீது மலர்களை தூவி பிரார்த்தனை. ஐதராபாத்தில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் நடிகை ரகுல் பிரீத் சிங்கின் சகோதரர் கைது. 2.5 கிலோ கொக்கைனை பறிமுதல் செய்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் 30 வாடிக்கையாளர்களை குறித்து ஆதாரங்களுடன் தீவிர விசாரணை. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையில் 4 வீரர்கள் வீர மரணம். 20 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்த துப்பாக்கிச் சூட்டில் மேஜர் ஜெனரல் பிரதேஷ் தப்பா வீர மரணம். செல்போன் கட்டணங்களை 20 விழுக்காடுகளுக்கு மேல் தாறுமாற உயர்த்தி மக்களின் பர்ஸை பதம் பார்க்கும் ஜியோ, ஏர்டெல் நிறுவனங்கள். பொதுத்துறை நிறுவனமான BSNL-ஐ சீர்குலைத்து தனியார் நிறுவனங்களுக்கு சாமரம் வீசும் குஜராத் மாடல் அரசால் நாட்டு மக்கள் வேதனை. பீகார், ஆந்திர முதல்வர்கள் நிதிஷ், சந்திரபாபு நாயுடு கோரிக்கைகளால் திணறும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து, ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி தொகுப்பு என பயம் காட்டும் NDA கூட்டணி கட்சிகள். நாட்டின் மொத்த விலை பணவீக்கம் 16 மாதங்களில் இல்லாத அளவுக்கு 3.36% உயர்வு. தாறுமாறாக உயர்ந்து வரும் காய்கறி விலையால் உச்சம் தொட்ட மொத்த விலை பணவீக்கம். பாஸ்டில் தின கொண்டாட்ட ட்ரோன் காட்சியில் கின்னஸ் சாதனை படைத்த டிஸ்னிலேண்ட். 1571 ட்ரோன்கள் நடத்திய அழகிய காட்சி இணையத்தில் வெளியாகி உள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி துணை அதிபர் வேட்பாளர் அறிவிப்பு. ஓஹியோ மாகாணத்தின் JD வான்ஸ் என்பவரை துணை அதிபர் போட்டியாளராக அறிவித்த டொனால்ட் ட்ரம்ப். T20 உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு குஜராத் திரும்பிய ஹர்திக் பாண்டியாவுக்கு உற்சாக வரவேற்பு. வாதிராவின் பெருமை என்ற வாசகம் எழுதப்பட்ட திறந்தவெளி பேருந்தில் பயணித்த ஹர்திக் பாண்டியா.